சுமிதாவை பாருங்க, அவங்களும் கருப்பு தான். ஆனால் கண்களால் நடிக்கிற உலகத்திலே ஒரு நடிகை யாருன்னு சொன்னால் சுமிதா மட்டும்தான். கண்ணில் காதல் வயப்பட்டவள், இளைஞர்களை கண்ணிலேயே காதலிக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது சுமிதா. அந்த 1980களிலிருந்து 90க்குள்ளே அவங்க கோலோச்சிய காலகட்டம் மறக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேலு பிரபாகரன் என்கிற ஒரு இயக்குனரோடு காதல் அப்படின்னு வெளிச்சத்துக்கே வராமல் ஒரு காதல் ஓடிட்டே இருந்தது. அவ்வளோ மாபெரும் நடிகை. ஆனால் வேலு பிரபாகரன் கடவுள்னு ஒரு படம் எடுத்தவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்லாம் ஒரு பெரிய ஃபீட்டே இல்லை, ஆனாலும் ஒரு அழகு இருந்துச்சு அவருக்குள்ள. கடைசியாக அவர் இப்போ தான் இறந்தார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. பெரியாருடைய தோற்றத்திலே இருப்பார் அவர் பெரியாருடைய தொண்டராகவே கடைசி வரை இருந்தவர். அந்த அம்மாவுடைய மரணத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதிர்ச்சிகரமான மரணம். இப்போ நீங்கள் அந்த வரிசையில் தொடர்ந்து திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் ஒரு அம்மா கேரக்டரில் நடிக்கிற ஒரு அம்மா இறந்து போச்சு. சரஸ்வதி என்னமோ அவங்க பேர். இப்போ அதுக்கு பிறகு இப்போ இந்த தங்கை நந்தினி அழகான தமிழ் பேர். ஆனால் உண்மையிலே அவங்க உண்மையான பேர் என்னென்னு உள்ள நோடி பார்த்தா அது பெங்களூர் பேரில் வச்சுருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா தன்னை நந்தினி அப்படின்னு, அதாவது நிடத நாட்டு மன்னன் நலனும் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகள் தமயந்தியும் காதல் புரிந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு அற்புதமான காதல்.